சிறுத்தை காட்டில் பார்த்துருப்பீங்க, ஜூவில் பார்த்துருப்பீங்க, வீட்டில் எங்கேயோ பார்த்துருப்பீங்க. அதை அடித்து தான் சாப்பிடும். ஆனால் பிச்சை எடுக்கிற சிறுத்தையை நான் திருப்பூரில் தான் பார்க்குறேன். தலித்துக்குன்னு யாருமே தலைவர் இல்லை, ஏஜென்ட்டுன்னு சொல்லுங்கள். அவங்களாம் தலைவர்களாக நாங்கள் கருதுறதில்லை. தங்கள் உரிமைகளுக்காக அவங்க போராடுறாங்களா? பொது தொகுதியில் யாராவது ஒருத்தர் நிற்க வச்சுருக்காரா? பொது தொகுதியில் அண்ணன் நிற்க வச்சுருக்காரு. இதுதான் தலித்து, உண்மையான தலித்து விடுதலைக்காக போராடுறாரு. நீலக்கோட்டு போட்டால் அவரை அம்பேத்கர்னு சொல்ல முடியாது. அது மாபெரும் தவறு, அம்பேத்கருக்கு செய்கிற ஒரு அசிங்கம். நான் தான் திருப்பி சொல்கிறேன், அம்பேத்கரை உண்மையிலே நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் அவருடைய கோட்பாடுகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். சொந்த ஊர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தில்லையாடி என்ற கிராமம். ஏவிசி காலேஜில் என் படிப்பை முடித்தவுடன் வேலை நிமித்தமாக நான் டெல்லி சென்றேன். அங்குதான் காஞ்சிராம் அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அப்போ 1984 அவரை சந்தித்து கட்சி ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணும்போது நானும் ஒன் அமங் த ஃபவுண்டர். அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுல நானும் ஒரு மெம்பராக இருந்தேன். கட்சி 1984 ஏப்ரல் 14 ஆரம்பித்தோம். அன்றிலிருந்து அந்த கட்சியின் பொருளாளராகவும் நான் தான் இருந்தேன். அதற்கு பிறகு பல தேர்தல்களை சந்தித்தோம். டெல்லி எனக்கு ஏறக்குறைய 40 வருட வாழ்க்கை. பல தேர்தல்களை சந்தித்து விட்டோம் கட்சி சார்பாக. 1997 இந்த கட்சி தேசிய கட்சியாக மாறுவதற்கு எங்களுடைய உழைப்பு மிக மிக அதிகமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் காஞ்சிராம் அவர்கள் இறந்து விட்டார்கள். 2006 அரசாங்கத்தை உத்தரப்பிரதேசில் கைப்பற்றினோம். என்ன மாதிரி கொள்கையை இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் இங்கே சொல்லுகின்றார்களோ அதே கொள்கையை அங்கே விதைத்தோம். ஓட்டிற்கு பணம் கொடுக்கக்கூடாது, மக்களை தயார்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களை சந்தித்தோம். புத்தர் சொல்வார், மக்களிடம் செல், மக்களிடம் கொள், மக்களுக்கு சொல் என்று. அந்த விதத்திலே நாங்கள் மக்களை சந்தித்தோம். ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கணும் முடியாது என்று நினைத்த உத்தரப்பிரதேசத்திலே நாம் செய்தோம். ஏன் உத்தரப்பிரதேசத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று காஞ்சிராம் அவர்களை கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவின் அரசியல் உத்தரப்பிரதேசம் தான், அதுதான் தலையாக இருக்கிறது. பாம்பை எங்கே எடுத்தாலும் சாகாது, வாலில் அடித்தாலும் சாகாது, உடம்பில் அடித்தாலும் சாகாது, தலையில் அடித்து தான் சாகும். எனவே இந்திய அரசியலின் தலை உத்தரப்பிரதேசம். எனவே அந்த உத்தரப்பிரதேச கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கிலே உத்தரப்பிரதேச கைப்பற்றினோம். மாயாவதியை முதலமைச்சராக்கினோம். அவர்களுக்கு நான் ஓஎஸ்டியாக இருந்தேன், ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றினேன். அது மந்திரிக்குண்டான சம்பளம், அந்தஸ்து, கார் எல்லாமே கொடுப்பார்கள். அந்த விதத்திலே தான் 2007 நான் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அது நான் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு அதிசயம். எப்படி என்றால், உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 403 எம்எல்ஏக்கள். இப்போ தமிழ்நாட்டிலே ஒரு ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் 35 எம்எல்ஏ போகும். மற்ற ஸ்டேட்டில் 32, 33 அந்த ஜனத்தொகைக்கு தகுந்த மாதிரி அங்கே கொடுப்பாங்க. ஆனால் என்னை தேர்ந்தெடுத்தது 403 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். எந்தவித போட்டியும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுக்கொண்டு அண்ணன் போஸ்டாக வந்தேன். அது ஒரு பெரிய இந்திய அரசியலில் அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு அது. அதே போல் 2வது முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அது 2 முறை ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன் உத்தரப்பிரதேசத்தில். எங்களுடைய நோக்கம் ஒன் மேன் ஒன் ஓட், ஒன் ஓட்டு வேல்யூ, ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு. இதன் அடிப்படையில் நாங்கள் வெற்றி வாகை சூடினோம். அதுபோல் நான் அரசியலிருந்து ஓய்வு பெறுவதற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இங்கே வந்தவுடன் தான் அண்ணன் சீமானை சந்தித்து அவர்கள் கருத்து எனக்கு மிக மிக ஏற்புடையதாக இருந்தது. நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் என்ன சொன்னோமோ அதை அப்படியே அண்ணன் சீமான் இங்கே சொல்வதனால் அண்ணனை சந்தித்தேன். 2024 ஜூன் 17 சந்தித்தேன். அண்ணனுடன் சேர்ந்து விட்டேன். அவர்கள் தான் என்னை இங்கே திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு இங்கே அனுப்பினார்கள். என்னோட செங்கல்பட்டு மிக மிக ஒரு முக்கியமான மாவட்டமாக கருதப்படுகிறது. இங்கே தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இங்கேருந்து தான் கிளம்பின, கோழியன்னூர் மதுராந்தகம் பக்கத்திலே இங்கேருந்து கிளம்பினார்கள். அவர்கள் வட்டமேஜ மகாநாட்டிலும் கலந்து கொண்டார்கள். அடுத்த பஞ்சமிநில பிரச்சனையும் இங்கே தான் ஆரம்பித்தது. பஞ்சமிநிலமும் இங்கே தான் கொடுத்தார்கள். அதற்காக உண்டடிப்பட்டு செத்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள். எனவே செங்கல்பட்டு மாவட்டம் அனைத்து விதத்திலும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிஸ்ட்ரிக்டாக நாங்கள் பார்க்கணும். அதன் காரணமாக என்ன அண்ணன் அவர்கள் இங்கே அனுப்பியிருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். இருந்தாலும் என்னுடைய பணியை நான் தொடர்ந்து செய்வேன். எனது நண்பர்கள் இங்கே என்னை அருமையாக கவனிக்கின்றார்கள். இது நான் தாமதமாக வந்துவிட்டோன்னு என்று கூட யோசிக்கின்றேன். மிக மிக அற்புதமான ஒரு
கோஆர்டினேஷன் கிடைக்கிறது, கோஆபரேஷன் கிடைக்கிறது. இந்த விதத்திலே நிச்சயமாக இந்த திருப்பூர் தொகுதியை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கின்றேன். ரெண்டுமே ஏறக்குறைய ஒன்று தான். பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கு உரிமை வேண்டும் என்று போராடினோம். இங்கேயும் அதே போல் தமிழர்களுக்காக இருக்கிற தமிழ் தேசியம் சொல்கின்றோம். இங்கேயும் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட தங்கள் உரிமைகளை இழந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே தலித் மக்களும் போராடினார்கள் அவங்களுடைய உரிமைகளுக்காக. அதை அப்படியே தமிழர் என்ற அச்சிலே கோர்க்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது தமிழ் தேசியம், தலித்தியம் ஏறக்குறை ரெண்டுமே ஒரே தான். தங்கள் உரிமைகளுக்காக போராடுகிற இரு இனங்கள். இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய தொகுதின்னு சொல்கிறாங்க. அது பரப்புரை செய்யறதுல என்னென்ன சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எந்த சவால் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏனென்றால் என்னோடய தோழர்கள் ஆல்ரெடி ஃபீல்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஓய்வு எடுக்க வச்சுருவாங்க போல இருக்குது. சட்டமன்றத்தில் போய் பார்த்துக்கலாம். அதனால் எனக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்க போவதில்லை. பிசிக்கு ஆல்ரெடி அவங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, அவங்க தான் நிற்கிறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். சிறுத்தை காட்டில் பார்த்துருப்பீங்க, ஜூவில் பார்த்துருப்பீங்க, வீட்டில் எங்கேயோ பார்த்துருப்பீங்க. அதை அடித்து தான் சாப்பிடும். ஆனால் பிச்சை எடுக்கிற சிறுத்தையை நான் திருப்பூரில் தான் பார்க்குறேன். சிறுத்தை எங்கேயாவது பிச்சை எடுத்துருக்கா? திருப்பூரில் தான் பார்க்குறேன். இது அவர்கள் அதான் ஒரு நண்பர் சொன்னார், தக்காளி சாதம் 5 ரூபா விற்கிது, அப்பயும் 2 செட்டு தான் வாங்கினார். தக்காளி சாதம் 50 ரூபா விற்கிது, இப்போயும் 2 செட்டு தான் வாங்குறாருன்னு. அதனால் அவர் ஒரு பொருட்டே இல்லை. மக்களை நாங்கள் தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதை எதிர்த்து தான் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம். அதை எதிர்த்து தான் நாங்கள் இப்போ எலெக்ஷன்லேயே நிற்கிறோம். நாங்கள் இது எனக்கு புது ட்ரையல் இல்லை. ஏற்கனவே பணம் கொடுக்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் வென்று தான் வந்திருக்கோம். அங்கேயும் காந்தி தான் சிரித்தார், இங்கேயும் காந்தி தான் சிரிப்பார். இருந்தாலும் அதை முறியடித்து நாங்கள் வெற்றி காண்பது உறுதி. அதுக்காக தான் நான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். தலித்துக்குன்னு யாருமே தலைவர் இல்லை, ஏஜென்ட்னு சொல்லுங்கள். அவங்களாம் தலைவர்களாக நாங்கள் கருதுறதில்லை. தங்கள் உரிமைகளுக்காக அவங்க போராடுறாங்களா? பொது தொகுதியில் யாராவது ஒருத்தர் நிறுத்தி வச்சுருக்காரா? பொது தொகுதியில் அண்ணன் நிற்க வச்சுருக்காரு. இதுதான் தலித்து, உண்மையான தலித்து விடுதலைக்காக போராடுறார். அவர்களை தலைவர் என்று சொல்லாதீர்கள், அவர்களை ஏஜென்ட் என்று சொல்லுறது. அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு நோக்கத்துக்காக போராடினார்கள். அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்தார். அதனால் அவர் காலகட்டத்தில் அந்த தேவைகளை அவர் பூர்த்தி செய்தார். அயோத்திதாசர் பண்டிதர் சமூக விடுதலைக்கு, பொருளாதார விடுதலைக்கு போராடினார். அந்த காலகட்டத்தில் அவருடைய போராட்டம் சிறப்பு. ரெட்டமலை சீனிவாசன் காலம், அந்த காலத்தில் அவருடைய போராட்டத்திற்கு அவருடைய மக்களின் தேவைகளுக்காக போராடினார். 2வது வட்டமேஜ மாநாட்டில் கலந்துக்கிட்டதே அது போய் அயோத்திதாசர் பண்டிதர் கலந்துகளும் சொல்ல முடியாது. அவர்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்ப, திறமைகள் ஏற்ப அந்தந்த காலகட்டத்தில் போராடினார்கள். தவறு. நீலக்கோட்டு போட்டால் அவர் அம்பேத்கர்னு சொல்ல முடியாது. அது மாபெரும் தவறு. அம்பேத்கருக்கு செய்கிற ஒரு அசிங்கம். நான் தான் திருப்பி சொல்கிறேன். அம்பேத்கரை உண்மையிலே நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் அவருடைய கோட்பாடுகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். கற்பே, கிளர்ந்தெழுச்சை, ஒன்றுபடுத்து, உன்னிடத்தில் நம்பிக்கை தளராது என்று சொன்ன அம்பேத்கர் கோஷங்களை, அம்பேத்கர் கருத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்களா? அதை முழுமையாக நிறைவேற்றுவது அண்ணன் சீமானின் நாம் தமிழர் கட்சி மட்டுமே. இதைத்தான் நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம்.